Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. இவனோட ஃபுல் நேம் வந்து தினநேத்ரியன். ஸோ 2020 ஜான்வரியில் ஹி வாஸ் பார்ன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் மார்ச் 27 கோவிட் ஆரம்பிச்சிது. ஸோ வி கேம் டு நோ ஹி ஹேஸ் அன் ஐ இஷ்யூ பை ஏப்ரல் 19 தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அஸ் ஆஃப் நவ் 2 காஸ் சொல்கிறாங்க. ஒன்று இஸ் ஜெனட்டிக், என்கிட்டேருந்து போயிருக்கலாம். இன்னொன்று வந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஷி ஹேட் அ ஃபீவர். பட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இவன் பிறந்தப்பறம் தான் டெஸ்ட் பண்ணப்போ இட் வாஸ் ருபேலா பாசிட்டிவ்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவனுக்கு பார்வை வர வைக்கலாம் அப்படின்னு? இல்லை மேம், அவனோட ருபேலா பாசிட்டிவ்னால ருபேலா பாசிட்டிவ் குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக ஐசைட் ரிட்டர்ன் ஆகாது. கீபோர்டு வந்து லாஸ்ட் ஏப்ரல் என் பொண்ணு பர்த்டேக்காக சும்மா ஹாப்பி பர்த்டே வாசித்தான். அப்புறம் தான் நாங்கள் நிறைய இடத்துல தேடினோம். எங்களுக்கு ப்ராப்பராக யாருமே டீச் பண்ண ரெடியாக இல்லை. இவனுக்கு கீபோர்ட்லாம் வந்து மேக்ஸிமம் 3-4 மந்த்ஸில் முடிச்சுட்டு பியானோ போயிட்டான். சின்ன கீபோர்டில் ஆரம்பித்தான், ஒரு 3-4 மந்த்ஸில் பியானோ போயிட்டான். அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொன்னே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? கஷ்டம்னு ஒன்றும் இல்லை மேம், ஏன்னா எனிவே என்னோட பையன். இது தந்தையின் தாலாட்டு. ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா? நிறைய கூட்டிகிட்டு போய் நிறையா. அவனை ஃபஸ்ட்டு கீபோர்ட்லாம் கூப்பிட்டு போகும்போது கீபோர்டு உடச்சிடுவான், தொடாதீங்க, அவனை கிட்ட கூட்டுறாதீங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டு போடுறோம் அப்படின்னா அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருப்பான். இன்னொருத்தவங்க பக்கத்தில் பேசினா கூட அதை கேட்கவே மாட்டான். அவனுக்கு தேவை ஏதோ அது மட்டும் தான் கேட்பான். உங்களுக்கு என்ன ஆசை? அவனை என்ன ஆக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்குது. அன்டில் அன்லெஸ் அவனுக்கு எது பிடிக்குதோ அவன் பண்ணட்டும். தம்பி எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். எல்லா விளையாட்டும் அவள் தான் சொல்லிக் கொடுப்பாள். அவள் ஸ்கூலில் என்னெல்லாம் கற்றுக்கிறாளோ அது எல்லாமே இவனுக்கு சொல்லிக் கொடுப்பாள். அது என்னென்னா அவளுக்கு வந்து இவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசேபிள் கிட்லாம் பார்க்க மாட்டான். எப்படி விளையாடுறாளோ அப்படி தான் விளையாடுவா, இவளும் அப்படி தான் விளையாடுவாங்க. உங்களுக்கு ஆசை இருக்கா சார்? அவனுக்கு பார்க்கணும், அவனுக்கு கண்ணு வந்துடணும் அப்படின்னு ஆசை இருக்குது? கண்டிப்பாக ஆசை இருக்குங்களே எல்லாருக்குமே. மார்வெல்ல டேர் டெவில்னு ஒரு சூப்பர் ஹீரோ பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இவனை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த தாட் தான் இருக்குது. டேர் டெவில், ஆமாம், விஷுவலி சேலஞ்சர் சூப்பர் ஹீரோ. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். இப்படியும் ஒரு திறமை இருக்கா, இப்படியும் ஒரு குழந்தை இருக்கா, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். ஹாய் மேம். ஹாய் நேத்ரா. ஹாய். எப்படி இருக்கீங்க? இங்கே நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். நேத்ரன் வந்ததுலேருந்து நேத்ரனோட சவுண்டு தான் இந்த வீடு ஃபுல்லாக. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இவனோட ஃபுல் நேம் வந்து தினநேத்ரியன். ஸோ 2020 ஜான்வரியில் ஹி வாஸ் பார்ன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் மார்ச் 27 கோவிட் ஆரம்பிச்சிது. ஸோ வி கேம் டு நோ ஹி ஹேஸ் அன் ஐ இஷ்யூ பை ஏப்ரல் 19 தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் 2-3 இடத்துல வி வெண்ட் டாக்டர்ஸ் பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ராக்ரஸ் இருந்தால் தான் வில் டூ. ரைட் ஐ வந்து ஹி ஹேட் அ ஃபுல்லி டிட்டாச்ட். லெஃப்ட் ஐயில் வந்து அந்த டைமில் இட் வாஸ் ஓகே. பட் என்னென்னா ப்ராக்ரஸ் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிட்டு எங்களுக்கு கடைசியாக ஆப்ஷன் வந்து யூஎஸில் தான் கிடச்சிது. ஸோ மிலாப்பில் இந்த டைமில் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். மிலாப்பில் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், என்னை யாருன்னு தெரியாதவங்களே நிறைய பேர் க்ரௌட் ஃபண்ட் போல் தே பேட் ஃபார் நேத்ரன். கலெக்டட் நியர்லி ஒரு 25 lakhs கலெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் லோன் வந்து ஒரு 30-35 lakhs நாங்கள் போட்டிருந்தோம். ஏன்னா ட்ராவல், அங்கே வந்து சர்ஜரி காஸ்ட் எங்களுக்கு வந்து இட் காஸ்ட் அரௌண்ட் $40,000 மேலே ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து யோஷிரோன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் தான் சர்ஜரி பண்ணார். பட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், லைக் ஈ வில் பி லைக் லைட் பர்செப்ஷன் தான் இருக்கும். பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே சங்கர் நேத்தால தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம், பிரமோத்னு ஒரு டாக்டர் கிட்ட. ஸோ அவரும் சொல்லிட்டாரு லைட் பர்செப்ஷன் தவிர எதுவும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அஸ் ஆஃப் நவ் 2 காஸ் சொல்கிறாங்க. ஒன்று இஸ் ஜெனட்டிக், என்கிட்டேருந்து போயிருக்கலாம். இன்னொன்று வந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஷி ஹேட் அ ஃபீவர். பட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இவன் பிறந்தப்பறம் தான் டெஸ்ட் பண்ணப்போ இட் வாஸ் ருபேலா பாசிட்டிவ்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வந்தது. அது வந்து ஒரு காஸ். ஏன்னா ருபேலா பாசிட்டிவ்னா லைக் கண்ணு தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். தேர் மே பி அ ஹார்ட் இல்லை வேறு இஷ்யூஸ்க்கு இருக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ வி செக் டெம். ஃபார்ச்சுனேட்லி காட்ஸ் கிரேஸ் கண்ணை தவிர அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா பாங்கோஸ் மாதிரி ஒரு நாள்
ஊருக்கு போகும்போது வாங்கி கொடுத்தோம். அதுதான் ஃபஸ்ட்டு அவன் டேப் பண்ணி கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் மெதுவாக தோலக் வந்தான், மிருதங்கம் ஆரம்பித்தான். கீபோர்டு வந்து லாஸ்ட் ஏப்ரல் என் பொண்ணு பர்த்டேக்காக சும்மா ஹாப்பி பர்த்டே வாசித்தான். அப்புறம் தான் நாங்கள் நிறைய இடத்துல தேடினோம். எங்களுக்கு ப்ராப்பராக யாருமே டீச் பண்ண ரெடியாக இல்லை இவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னோட நெய்பர் மூலமாக சாம்வேல்னு ஒரு சார் கிடச்சார். இட் வாஸ் பை ஜூலை ஆகஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீபோர்ட் போயிட்டுருக்கு. இவன் பிறந்ததுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கா? 3 monthஸில் பிறந்த 3 months கழிச்சு தான் வி டயக்னஸ்ட். 3rd month சோஷியல் ஸ்மைலிங் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் கண்ணெல்லாம் வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு பறக்கும்போது எப்படி நார்மலாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் 3rd monthல வந்து இந்த ஒயிட் டாட்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். ஒரு ஒயிட் டாட் ரைட் ஐயில் பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். பீக் கோவிட் அந்த டைம்லாம். ஸோ டாக்டர்ஸே எங்களை வர வேணாம் தான் சொன்னாங்க. பட் இந்த கேஸ் சொன்னதுக்கப்புறம் கூப்பிட்டு பார்த்துட்டு தான் அவங்க இது பண்ணாங்க. ஸோ எப்படி இவனை இப்போ வந்து நார்மலாக இருக்கிற குழந்தைங்களே பார்த்துக்க முடியாது. ஸோ இவர் யார் பார்த்துக்கிறாங்க? ஸோ எல்லா வேலையும் யார் இவருக்கு பண்ணுவாங்க? அவனோட வேலைகள் அவனே பண்ணிப்பான். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இவங்க மாதிரி நான் மாதிரி மாற்றி மாற்றி தான் பார்த்துப்போம். என்னோட அம்மா இப்போ தான் இறந்து போனாங்க லாஸ்ட் இயர். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸஸே கரெக்டாக இருக்கும். அவனுக்கு வாரத்தில் எல்லா நாளுமே ஈவினிங் அவனோட பிரெயில் கிளாஸஸ் இருக்கும், அப்புறம் டாக்டைல் தெரப்பி இருக்கும், அதுக்கப்புறம் மியூசிக் கிளாஸஸ் இருக்கும், வோக்கல் கிளாஸ். ஆனந்தின்னு ஒரு மேம்கிட்ட தான் மியூசிக் வோக்கல் கற்றுக்குறான். இப்போ தான் வந்து பக்கத்தில் ஆட்ரியமில் வந்து ஒரு மேம் கிட்ட சினி சாங்ஸ் இது போயிட்டுருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு அதுவே டைட் ஆகிடும். மற்ற டைமில் அவனுக்கு ஒரு கேர்டேக்கர் ஒரு அக்கா இருக்காங்க. அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க, சைக்கிளிங் பண்ணுவான் ஒரு 1 hour ஈவினிங். அவ்வளோதான். அந்த 1 hour தான் அவனோட இந்த டைம். பாக்கி டைம் ஃபுல்லாக இல் பி வித் கீபோர்ட், மோஸ்ட்லி வித் கீபோர்ட். அதுக்கப்புறம் அவனோட மற்ற கிளாஸஸ். ஸோ அதனால் அவனோட டைம் வந்து ஸ்கெடியூல் கரெக்டாக இருக்கும். ஸ்கூல்லையும் ஹில் பி ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்குன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவனை கேள்விங்கன்னா சொல்லுவோம். யார் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் ஸ்கூலில்? நவனீத் தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டு பேரை சொன்னோடனே அப்படி சிரிப்பெல்லாம் வருது. மேம்க்கு நவனீத் காட்டுறானா? ஓகே. வேற யார் ஃப்ரெண்ட் உனக்கு? ஸோ கயல் வந்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவனோட கிளாஸ்மேட்டு. ஸோ நவனீத் வந்து இங்கே பஸ்ஸில் வருவான், எங்களுக்குலாம் ஹாய் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அவங்க கூட தான் இருப்பான் மோஸ்ட்லி. ஸோ இவன் வரலைனாலும் அவன் ஃபீல் பண்ணுறானா, அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவன் வரலைனாலும் இவன் ஃபீல் பண்ணி கேட்பானா. ஸோ டீச்சர் சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் திக் ஃப்ரெண்ட்ஸ். நேத்ரனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, அக்காவை பிடிக்குமா, யாரை பிடிக்கும்? அம்மாவா? அம்மா தான் பிடிக்குமா? இதுதான் அவனோட ரொட்டீன் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லி பேக்டு தான் அவன். இல்லை சார், நார்மலான குழந்தைங்களோட இவங்களுக்கு ரொம்ப திறமைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அவனோட பேஜில் போய் பார்க்கும்போது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோட சாங்ஸ் வாசிச்சிருக்கிறாரு. ஸோ பாடவும் செய்கிறாரு. எப்படி இவனுக்கு இந்த விஷயம்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை, ஃபஸ்ட்டு அந்த தோலக் ஒன்று வாங்கி கொடுத்தோம். 8 monthsல சர்ஜரி முடிச்சுட்டு வந்தவொடனே ஒரு தோலக் வாங்கி கொடுத்தோம். டேப் பண்ணும்போது ஹி ஃபைண்ட் இட் ரிதம் ஏதோ அவனுக்கு பிடிச்சிருந்தது. அந்த தோலக்லேருந்து தான் இட் வாஸ் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் பாங்கோஸ், தோலக்கில் பாங்கோஸ். அதுக்கப்புறம் தான் தோலக் வந்தான். ஸோ அவனுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. அண்ட் அவனோட பிக்கப் ஸ்பீடு வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது. கீபோர்ட்லாம் வந்து மேக்ஸிமம் 3-4 monthsல முடிச்சுட்டு பியானோ போயிட்டான். சின்ன கீபோர்டில் ஆரம்பித்தா ஒரு 3-4 monthsல பியானோ போயிட்டான். அவங்க சாருக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு தெரியுது அவனுக்கு எப்படி டீச் பண்ணணும்னு. ஸோ அவர் சொல்லி கொடுத்தது தான் எல்லாமே. ஒரு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொன்னே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? கஷ்டம்னு ஒன்றும் இல்லை மேம். ஏன்னா எனிவே என்னோட பையன் அவன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். ஏன்னா எனிவே லைக் பிரச்சனை இருக்குது, அதை யோசிச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எண்ட் ஆஃப் த டே சொல்யூஷன் தேடணும். இல்லை யூ ஹேவ் டு கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் கஷ்டம் இல்லை இதெல்லாம் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலில் எங்கேயுமே போக முடியாது. அம்மாவா பையனை அவனை பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் பண்ணுறானே எவ்வளோ பெருமையாக இருக்குது. அவனுக்கு வந்து ரொம்ப லிசனிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அவனுக்கு எது வேணுமோ அதான் லிசன் பண்ணுவான். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வேறு யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா நம்ம அவங்கள லிசன் பண்ணி கேட்போம். ஆனால் அவன் பண்ண மாட்டான். இவனுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் கேட்பான். ஒரு பாட்டு போட்டு கேட்டு நீங்கள் கேட்குறீங்கள எப்படி அவன் லிசன் பண்ணி பாடினான், எப்படி அவன் பாடுறான், எப்படி மிருதங்கம் வாசிக்கிறான், அவன் எல்லாமே கேட்டு தான் எல்லாமே பண்ணுறது. ஒரு பாட்டு போடுறோம் அப்படின்னா அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருப்பான். இன்னொருத்தவங்க பக்கத்தில் பேசினா கூட அதை கேட்கவே மாட்டான். அவனுக்கு தேவை ஏதோ அது மட்டும் தான் கேட்பான். அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம சொல்லிக் கொடுக்குறது என்னதோ, எந்த ஃபிங்கர்ஸ் எப்படின்னு சொல்லிக் கொடுத்தோம். மிருதங்கமில் வந்து ஃபுல்லாமே ஃபிங்கரிங்ஸ் தான். ஸோ எந்த ஃபிங்கர் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைம் சொல்லி கொடுத்தோன்னா அதை கரெக்டாக கேட்டு வச்சுப்பான். தப்பு பண்ணான்னா திரும்ப சொன்னோன்னா திரும்ப கேட்டுப்பான். அவன் வந்து அதை கேட்டு அதை முடிக்கிற வரைக்கும் அதை விட மாட்டான். கர்நாடிக் மியூசிக் கேட்டு தான் ஃபுல்லாகவே கற்றுட்டான். நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவன் எல்லாமே போட்டு நான் யூடியூப்பில் என்னதோ இல்லை அவங்க மேம் ரெக்கார்டிங் அனுப்புவாங்க, அது எல்லாமே போட்டு கேட்டு தான் அவன் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டான். யாரும் உட்காந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு கிடையாது. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவன் ஸ்மார்ட்டெல்லாம் கிடையாது, சூப்பர் ஸ்மார்ட். உள்ளே நுழையும் போதே தெரியுது. உள்ளே வரும்போது எத்தனை பேர் வரீங்க, யார் யார் வரீங்க, பேர் சொன்னதுக்கப்புறம் தான் கதவை தாண்டி உள்ளேயே விடுறாரு. ஸோ இவ்வளோ சூப்பர் ஸ்மார்ட்டான குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது
அம்மாவுக்கு எவ்வளோ ஈஸியாக கஷ்டமா? இல்லை மேம், நான் நிறைய அவங்ககிட்ட இருந்து கற்றுக்குறேன். ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய கற்றுக்குறேன். அவன் வந்து எல்லாமே செய்வான். இது செய்ய மாட்டான், அது செய்ய மாட்டான்லாம் கிடையாது. எல்லாமே எது சொல்லி கொடுத்தாலும் செய்வான். இது செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்ல மாட்டான். அப்படி சொன்னாலும் அவனுக்கு சொல்லி புரிய வச்சு செய்ய வச்சிட்டோன்னா அவனாவே செஞ்சுப்பான். ஃப்ரம் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து, ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, ட்ரெஸ் போடுறதுலேருந்து எல்லாமே அவனோட வேலையை அவனாவே செஞ்சுப்பான். ஸ்கூலில் எப்படி? ஸ்கூலில் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப நல்ல படிப்பான். அவனுக்குன்னு தனியாகவே ஒரு டீச்சர், ஐ மீன் அவனுக்குன்னு சிலபஸ் மாதிரி பண்ணாங்க. பட் 3 இயர்ஸ் ஆகிடுச்சுனால இதுக்கு மேலே அவங்களால ஒரு குழந்தைக்காக எஃபர்ட் பண்ண முடியாது. ஸோ வேறு ஸ்கூல் பார்க்க சொன்னாங்க. இப்போ நாங்கள் விரிக்ஷா மாண்டசரின்னு கேலச்சேரியில் கேட்டிருக்கோம். அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம் அவனுக்கு. அவனுக்கு ஃபுல் டைம் மியூசிக்னால நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா, அவனுக்கு மியூசிக் ஒரு 2 டேஸும் ஸ்கூல் ஒரு 3 டேஸும் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா இப்போ தான் வாசிக்கிறான், கிரேட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்கு அவன் எஃபர்ட்ஸ் நிறையா போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கறதுனால இன்னும் இப்போ சினிமா சாங்ஸுங்கிறது அவனுக்கு கொஞ்சம் கேட்டு வாசிக்கும்போது ஈஸியாக இருக்குது. பட் எக்ஸாம்ஸுங்கிறது கொஞ்சம் டஃப். ஸோ இனிமேல் தான் அவனை ரெடி பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆசை? அவனை என்ன ஆக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எனக்கு வந்து அவன் மியூசிக் பிடிச்சிருக்கு. லெட் ஹிம் பி லைக். ஏன்னா இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு இல்லைப்பா எனக்கு மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் பிடிக்கிறதுனால சொல்ல முடியாது. அன்டில் அன்லெஸ் அவனுக்கு எது பிடிக்குதோ அவன் பண்ணட்டும், அவனே சூஸ் பண்ணட்டும். ஒரு 15 வயசுக்கு வரும்போது தான் நமக்குமே தெரியும். அது வரைக்கும் மியூசிக் பிடிச்சதுனால வி ஆர் ஜஸ்ட் ஹெல்பிங். எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவனுக்கு வி ஆர் டூயிங் இட், அவ்வளோதான். ஆசைன்னெலாம் நாங்கள் எதிர்பார்க்கல. லெட் ஹிம் பி லைக் அ லிவ் அ நார்மல் லைஃப், அது போதும். அதை தாண்டி அவன் என்ன பண்ணனாங்கிறது அவன் கையில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணினீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவனுக்கு பார்வை வர வைக்கலாம் அப்படின்னு? இல்லை மேம், அவனோட ருபேலா பாசிட்டிவ்னால ருபேலா பாசிட்டிவ் குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக ஐசைட் ரிட்டர்ன் ஆகாது. ஸோ பட் நிறையா ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு இப்போது. மேபி ஏதாவது கிளிக் ஆகி ஏதாவது கொஞ்சம் நடந்ததுன்னா லெட்ஸ் சி லைக் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம். பட் அதுவுமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கு முடிஞ்சு தான் கிட்ஸ்க்கு வரும். ரிலேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ எல்லாருக்கிட்டையும் அவர் நல்லா பழகுவாரா? எல்லாருக்கிட்டையும் அவனுக்கு அந்த சோஷியல் அந்த இது கிடையாது. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவோம். யார் இப்போ நீங்கள் உள்ள நுழையும் போது உங்கள்கிட்ட எப்படி பேசினா, உங்களை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறான். ஸோ எல்லாருக்கிட்டையும் இல் பி ஃப்ரெண்ட்லி. அந்த ஒரு இதுவே இருக்காது. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நான் பேசணுமான்னு தயங்க மாட்டான், போய் பேசிடுவான். இல்லை உள்ள நுழையும் போதே எந்த காரில் வந்தீங்க, என்ன அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கார் நவனீத், அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவன் வந்து ஒரு காரோட கிரேசி போல. அவன் வந்து இவனுக்கு எல்லா காரோட மாடல்ஸ் கம்பெனி சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அவன்கிட்ட போயிட்டு இவன் சொல்லுவான், இவன் என்னென்ன கார் பார்த்தானா, அவன் என்ன கார் பார்த்தான்னு இவன்கிட்ட சொல்லுவான். ஸோ தேர் எக்ஸ்சேஞ்சிங் வேர்ட்ஸ். அந்த மாதிரி தான் அவங்க 2 பேருமே. பாட்டி தாத்தா அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டலாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? அவங்க கிட்ட பேசவே மாட்டான். நீ இப்போ இங்கே என்னென்ன பண்ணானோ அது எதுவுமே பண்ண மாட்டான். பேசாமல் உட்காந்துப்பான் பக்கத்தில். அவனுக்கு நல்லா தெரியும் யார்கிட்ட விளையாடணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு. அவன் பிடிச்சி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான்ல, இந்த விஷயத்த அவன் ரொம்ப நல்லா பிடிச்சி பண்ணுவானா? என்ன விஷயம் அவர் பண்ணுவார்? கீபோர்டு தான். மார்னிங் எழுந்த உடனே நேராக கீபோர்டு எங்கே இருக்குன்னு வந்துடுவான். சைக்கிள் ஓட்டுவான். எங்கே கூப்பிட்டு போகணும்னு சொல்லுவாங்க சார் அடிக்கடி? அவன் எங்க வெளியில் சும்மா ஜாலியாக வெளில போகலாமா. இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னென்னா ஹோட்டல்ஸ் தான் அதிகமாக கேட்குறான். ஏன்னா இப்போ எல்லாருமே டைட்டாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு டைம் நாங்கள் வெளியில் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. ஏதாவது ஒரு டைம் எப்படி, ஏன்னா அவளும் கிரிக்கெட் விளையாடுறதுனால அவள் கூடயும் போகிறோம், இவங்க கூடயும் போகிறதுனால ஏதோ ஒரு டைம் அது மட்டும் தான் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். மற்றபடி அவன் ஆசைப்பட்டு போகணுன்னு சொல்கிறது பார்க் போகலான்னு தான் சொல்லுவான். மோஸ்ட்லி பார்க், கீழே போகணுமா. வெளியிலனா இப்போ ஃபீனிக்ஸ் மால், ஏன்னா அந்த ஃபீனிக்ஸ் மாலில் வாசிச்சது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சிங்கலாங் வித் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு பேண்டு அவங்களோட வாசிச்சதுனால அவனுக்கு இப்போ ஃபீனிக்ஸ் மால் அதே தான் கேட்டுருக்கான். ஸோ எங்கே வந்து மியூசிக் இது நடக்குதோ ஸோ அங்கெல்லாம் ஆமாம் ப்ளே பண்ணும்போது இந்த சாங் யார் பண்ணது, யார் மியூசிக் கம்போஸ் பண்ணா எல்லாமே கேட்டுட்டு தான் வாசிப்பான். ஓகே. ஒரு பாட்டு போடுறீங்கன்னா கூட, காரில் போடுறீங்கன்னா கூட அது மியூசிக் டைரக்டர் யார் பாடுறா, சிங்கர்ஸ் யார், எத்தனை பேர் பாடுறா, வாய்ஸ் ரெகனைஸ் பண்ணி அது 2 பேரா 3 பேரான்னு கரெக்டாக அந்த சொல்லுவாங்க. கோரஸ்ல எத்தனை பேர் அந்த கோரஸ்ல வருது அதெல்லாமே கேட்பான். ஆமா, அது வாய்ஸ் மாறனா கண்டுபிடிச்சிருவான். என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்கன்னு முதல்ல அதுவும் சொல்லுவான், ரெகனைஸ் பண்ணுவான். ஓகே. எத்தனை வருஷமா பாடுறாருன்னு சொன்னீங்க? எத்தனை வருஷமா? 1.5 years இருக்கும் மேம் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு சார் கிட்ட போனோம், சசிதரன் சார். அவர் வந்து ஒரு 2-3 monthsலேயே டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தங்களை கண்டுபிடிச்சி திரும்ப கிளாஸ் சேர்க்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1.5 years கரெக்டாக இருக்கானா 1.5 years இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போது இதுலேருந்து கால் வந்தது, சூப்பர் சிங்கருக்கு ட்ரை பண்ணுறீங்களான்னு. சூப்பர் சிங்கருக்கு எங்களுக்கு வயசு இல்லை, அவன் ரொம்ப சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு மேம் நாங்கள் ரெடி பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னும். எங்களுக்கு ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் வேணும்னா அவங்க நீங்கள் டைம் எடுத்துங்க சார், எவ்வளோ வேணா. கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபியூச்சரில் வந்து சூப்பர் சிங்கரில் நம்ம நேத்திரனை பார்க்கலாம். கண்டிப்பாக. அடிக்கடி என்ன பாட்டு பாடுவார்? அவன் ஆக்சுவலாக ரீசெண்டாக நிறையா பாடினது வந்து முட்டை கலக்கி தான் பாடிட்டு இருந்தான். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அந்த டைம் தான் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது என்னென்னா நாங்கள் ஐ வாஸ் இன் இதில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தான், சிஆர்பியில் இன்க்ரீஸ் ஆயிருந்தேன்னு.
அப்போவும் பெட்டில் படுத்துட்டு முட்டை கலக்கி தான் பாடிட்டு இருந்தான். அவனுக்கு அது வந்து அந்த டைமில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். இப்போ தீவானா இப்போது அது என்னன்னா கேட்சியாக இருந்ததுன்னா பிடிச்சிப்பான் சாங். அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான் வந்து ஆரம்பிச்சது எல்லாமே. பாட்டுன்னு ஆரம்பிச்சது அவர்கிட்ட இருந்தான். எந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு நேத்ரனோட ஃபேன்ஸாக இருக்கிறாங்க? ஃபேன்ஸ் கிடையாது மேம், அப்படி சொல்ல முடியாது. இவன் வாசிச்சு பிடிச்சி லைக் பண்ணுறாங்க. ஸோ ஹாரிஸ் சார் தான் ஃபஸ்ட்டு பார்த்தது இவனை. அப்புறம் தரன் சார், மியூசிக் தரன் சொல்லிட்டு போடா பொடி அவங்க அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் சார் பர்த்டே விஷ் பண்ணியிருந்தான். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரு நல்லா. காட் வில் கிவ் யூ எல்லாமே. அதுக்கப்புறமா யுவன் சாரும் லைக் பண்ணியிருந்தார் வந்து. அப்புறம் நகுல் சார் வந்து பேசியிருக்காரு வாய்ஸில், ஒரு டெக்ஸ்ட்டில் பேசியிருக்காரு. ஆமாம், அவரும் தரன் சாரும் பேசியிருக்காரு. வேறு வந்து இவங்க மாக்காப்பா அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக அவருமே ஸ்டார்டட் ஃபாலோயிங். அப்புறம் முக்கியமாக இவங்க அடுத்தது வந்து சித்தார்த் சார், ஆக்டர் சித்தார்த், அவங்களும் இஸ் ஃபாலோயிங். எங்களுக்கு என்ன ஹாப்பினஸ்னால் ஒரு குழந்தையோட ஒரு திறமையை வந்து இவ்வளோ பேர் மதிக்கிறாங்க. தட்ஸ் த ஹாப்பினஸ். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியாவில் எது ட்ரெண்டில் போகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் வந்து இவ்வளோ பேர் வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பண்ணுறது எங்களுக்கு we need to thank him. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் நாங்கள். இல்லை, ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா அவனை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும்போது சில பேர்னால பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், அவங்களோட திறமை என்ன அப்படிங்கிறது தெரியாது. இவ்வளோ விஷயம் உங்கள் குழந்தைக்கு தெரியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவன் பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்க. வந்ததுலேருந்தே பார்க்குறோம். அவன் 100 கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நீங்கள் அவ்வளோ பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியாக இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது சொல்கிறதுன்னா சொல்லலாம். உங்கள் குழந்தையோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு 3 months அந்த குழந்தையோட பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எந்த குழந்தையாக, நார்மல் குழந்தை, இந்த குழந்தை இல்லை, எல்லா குழந்தைக்குமே நீங்கள் ஒரு 3 months டெய்லி ஒரு 2-3 years அந்த குழந்தைங்களோட இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னது தான், இன்றைக்கி அவனுக்கு மியூசிக் பிடிக்குது, நாளைக்கு மேக்ஸ் பிடிக்கும். அதுக்காக போயிட்டு இத்தனை நாள் நான் அவனுக்கு மியூசிக் சொல்லி கொடுத்தேன், காசு வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி நம்ம பண்ண முடியாது. நீ நான் மேக்ஸ் பண்ணி போ, அவ்வளோதான். ஏன்னா நமக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கல. இப்போ எனக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பாலாம் வந்து அவ்வளோ பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்க நம்ம பண்ணணுங்கிற ஆசை தான். ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா? நிறைய கூட்டிகிட்டு போய் நிறையா. அவனை ஃபஸ்ட்டு கீபோர்டெலாம் கூப்பிட்டு போகும்போது கீபோர்டு உடச்சிடுவான், தொடாதீங்க, அவனை கிட்ட கூட்டுறாதீங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறையா. கீபோர்டு உடஞ்சிடும் சார், வேணாம் சார், நான் சொல்லித்தர ரெடியாகவே இல்லை யாருமே. அண்ட் சின்ன குழந்தை சார், அவனுக்கு வந்து இப்போதைக்கு கீபோர்டு லைக் நாங்கள் வந்து நம்ம 6 4 5 ட்ரை பண்ணும்போது சின்ன குழந்தை இதுக்கு தேவை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நாங்கள் சாரை கூப்பிட்டு காட்டும்போது சார் வந்து சின்ன கீபோர்டில் தான் ஆரம்பித்தான். அவன் இட் வாஸ் லைக் இந்த கீபோர்ட் குழந்தைங்களோட அந்த பேட்டரியில் அதுலேயே வாசிச்சுட்டு அவன் ஃபஸ்ட்டு போயிட்டு கீபோர்ட் ஷாப்பில் வாசிச்சப்போ கீபோர்ட் ஷாப்பில் அவங்களுக்கே ரொம்ப ஹாப்பி. சார் ரொம்ப நல்லா வாசிக்கிறான், கீபோர்டு வாங்கி கொடுத்துருங்க. அப்படி தான் அவனுக்கு கீபோர்டு வாங்கணும். 2வது பியானோவுக்கு வந்து அவனோட சார் சாமுவேல் சார் தான் ரெஃபர் பண்ணார். நீங்கள் பியானோ போங்க சார், அவன் இந்த கீஸ் ஈஸியாக இருக்குது, அவனுக்கு பிச் பர்ஃபெக்ட் இருக்குது. பியானோ போனோன்னா பியானோவுமே ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவன் ஹீ ஸ்டார்டட் பிளேயிங். ராஜா சாரோட மௌனராக புன்னகை மனம் தான் வாசிச்சான். ஃபர்ஸ்ட் போய் அன்னைக்கு தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அன்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வரைக்கும் எத்தனை இடத்துல போய் அவர் வாசிச்சிருப்பாரு கீபோர்டு? ஒரு 15 places, 15 to 20 மேக்ஸ், அவ்வளோதான். அப்படி போகும்போதுல உங்களுக்கு ரொம்ப அப்படி பெருமையாக இருக்குல்ல, ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் கூட ஒன்று வாசித்தான். எலெக்ஷன் கமிஷன் வந்து இது ஒரு கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓட் பண்ணணும் எல்லாரும்னு. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வாசிக்கும் போது கலெக்டருமே பார்த்தாங்க வாசிச்சது. எங்களுக்கு அதெல்லாமே ஹாப்பினஸ். நான் அதுவுமே ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கும், பத்மா மேம் தான். அவங்க தான் கூப்பிட்டாங்க வந்து வாசிக்க சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தோம் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் நம்ம சேம் சாருக்குமே அவர் ஒரு கீபோர்டில் ஒரு சாங் வாசிச்சிருந்ததையும் பார்த்தோம். நம்ம அவரை கூப்பிட்டு பேசலாமா? சொல்லுங்க ஆத்மிகா, தம்பி எவ்வளோ பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? 2 பேரும் சேர்ந்து விளையாடுவீங்களா? என்ன விளையாடுவீங்க 2 பேரும்? நிறைய கேம்ஸ் கேட்பான், ரேசஸ் கேட்பான், ரன்னிங் ரேஸ், ஜம்பிங், அது மாதிரி. அப்புறம் அவனும் கிரிக்கெட் விளையாடுவான் என் கூட. எப்படி தம்பியை பார்த்துப்பீங்க நீங்கள்? நல்லா பார்த்துப்பீங்களா? வெளியெல்லாம் போகும்போது தம்பி நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க, அவனால் பார்க்க முடியாது. அவனுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே போவீங்களா, இங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீ சொல்லுவியா? டனலுக்கு ஸ்டெப்ஸ் கூப்பிட்டு போவேன், எத்தனை ஸ்டெப்ஸ் கேட்பான். ஸ்பீடு வந்து மெரிகரோட ஸ்பீடு கேட்பான். ஸ்பீடு ஸ்லோவாக இருந்தால் இன்னும் ஸ்பீடு அம்மா கிட்ட கேட்பான், இல்லைன்னா நான் பண்ணுவேன். இங்கே கீழே பார்க் இருக்கிறதுனால அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க போய் விளையாடுவாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறுறது, ஸோ ஸ்லைடு போகும்போது எத்தனை ஸ்டெப்ஸ் ஏறணும், ஸோ டனலில் எப்படி டக் வாக் பண்ணணும் இவன் சொல்லுவாள். ஆக்சுவலாக முக்கால்வாசி இப்போ நாங்கள் 2 பேரும் ஒர்க்கிங்னால ஒர்க் பண்ணும்போது அவள்கிட்ட தான் விட்டுருவோம், சாய்ஸ் கிடையாது எங்களுக்கு. எல்லா விளையாட்டும் அவள் தான் சொல்லிக் கொடுப்பா. அவள் ஸ்கூலில் என்னெல்லாம் கற்றுக்கிறாளோ அது எல்லாமே இவனுக்கு சொல்லிக் கொடுப்பா. அது என்னென்னா அவளுக்கு வந்து இவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசேபிள் கிட்லாம் பார்க்க மாட்டாள். எப்படி விளையாடுறாளோ அப்படி தான் விளையாடுவா, இவளும் அப்படி தான் விளையாடுவாங்க.
ஸோ அதனால தான் வந்து இவனோட growth வந்து எங்களுக்கு வந்து தனியாக தெரியுது. ஸோ அதனால தான் இவன் growth எங்களுக்கு நிறையா ஆகுது. ஏன்னா அவள் வந்து நிறைய சொல்லித்தர இவன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான், கற்றுக்கிறான். ஓகே, எனக்கு அவன் கண்ணாடி கலட்டி காமிக்கிறீங்களா அவனோட ஐஸு? கலட்டி காமி. என்ன ஐஸு எவ்வளோ அழகா இருக்கு. இல்லை இந்த கிளாஸுக்கு வந்து ரீசன் என்ன இல்லைன்னா அவள் கிளாஸ் எடுத்துருவோம், அதுதான் இந்த கிளாஸ் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ கிளாஸஸ்ங்கிறது வந்து எங்களுக்கு ஈவெண்ட்டுக்கு போடுவோம், அதுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரி பக்கத்தில் க்ளோஸாக இருக்கும்போது கொடுப்போம், இல்லைன்னா அவளோட பிடிக்கிடுவான். உங்களுக்கு ஆசை இருக்கா சார் அவனுக்கு பார்க்கணும், அவனுக்கு கண்ணு வந்துடணும் அப்படின்னு ஆசை இருக்குது? ஆசைங்கிறது இல்லை மேம். ரெண்டு விஷயம் தான் மேம். நான் கடவுள் நம்புகிறேன், அதை விட சயின்டிஸ்ட்டை நிறைய நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்க, அதெல்லாம் ஓகே. என்னதான் இருந்தாலும் அப்பாவா ஒரு அம்மாவா அவனும் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஆசை இருக்குங்களே எல்லாருக்குமே. கண்டிப்பாக மேம், எல்லாருக்கும் இருக்கிறது தான். எல்லா குழந்தையிலும் ஸ்பெஷல் கிட்ஸோட அம்மாக்களுக்கோ அப்பாக்களுக்கும் இருக்கிற அதே தாட் தான் எங்களுக்கும் இருக்குது. இவனுக்கும் கண்ணு வரும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். எதுக்காவது பயப்படுவானா சார் அவன்? அவன் பயப்படுற ஒரே ரீசன் வந்து அவங்க சார் வந்து கீபோர்டு எடுத்துகிட்டு போயிடுவான்னு தப்பு பண்ணான், அது ஒன்று தான் பயப்படுவோம். அவருக்கு மட்டும்தான் பயம். ஏன்னா அவருக்கு அந்த குருங்கிறதுல மரியாதையாக பயமானு தெரில, ரெண்டுமே இருக்குது அவர்கிட்ட. சார் உங்களோட சூப்பர் ஹீரோன்னு தான் சொல்லணும் நேத்ரனை. ஸோ இவ்வளோ திறமை இருக்கிற குழந்தை இன்னும் நிறையா மேலே மேலே மேலே. இப்போ நேத்ரன் நாங்கள் இங்கே குட்டியாக ஒரு குட்டி கீபோர்டோட வீட்டுக்குள்ளே பார்க்குறோம். இதுக்கப்புறம் நாங்கள் பெரிய பெரிய ஸ்டேஜஸில் நேத்ரன் மியூசிக் பண்ண சாங் இது, நேத்ரன் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட்ஸை நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். அதுதான் உங்களோட விருப்பமாகவும் இருக்கும். அப்பையும் நாங்கள் எங்களோட நேத்ரனை பார்க்க வருவோம், நேத்ரன் கிட்ட வந்து பேசுவோம். நேத்ரனுக்காக எப்போவுமே நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் கலாட்டா டீம் நேத்ரனுக்காக எப்போவுமே நேத்ரன் கூடயே இருப்போம். நேத்ரன், தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஒரே ஒன்று மட்டும், இவனை நாங்கள் யூஸ்வலாக வந்து நான் பார்த்து வளர்ந்தப்ப மார்வெல்ல டேர் டெவில்னு ஒரு சூப்பர் ஹீரோ பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இவனை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த தாட் தான் இருக்குது. டேர் டெவில் இஸ் ஆமாம் விஷுவலி சேலஞ்சர் சூப்பர் ஹீரோ. சூப்பர் ஹீரோ இந்த வேர்ல்டை காப்பாற்ற வந்திருக்க சூப்பர் ஹீரோன்னு தான் சொல்லணும். இல்லை நேத்ரன்? ஆமாம் தானே? எஸ் சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.